पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. குடும்பம் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் ராசிக்கு அவரது சுப பார்வையையும் கிடைக்கிது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் அவருடன் இணைகிறார். வருமானம் போதிய அளவுக்கு இருக்கிறதுனால பணப்பிரச்சனை இருக்காது. சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்க்கறது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், விவாகம், உபநயனம், வளைகாப்பு, மழலை பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனசுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து வரும் கன்னிராசி பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கா. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு ஊதியமும் சலுகைகளும் உயரும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும் பொழுது சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் உத்தியோகக்காரகனான சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவது சிறந்த யோக பலனை குறிக்குது. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகும். உயர் அதிகாரிங்க ஆதரவு மனசுக்கு உற்சாகத்தை அளிக்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசினருக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கும் நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்க. தொழில் வியாபாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவது மிக சிறந்த யோக பலன்களை குறிக்குது. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கா. உங்கள் பொருள்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கா. எதிர்பார்ப்பை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்கிறது உற்சாகத்தை தரும். புதிய கிளை நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை
திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இந்த சித்திரை மாதம். வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்குது. துணிந்து முதலீடு செய்து முயற்சிக்கலாம். தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கும். அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது கலைத்துறைகளை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்க, வாழ்க்கை வசதிகள் பெருகும். குரு பகவானின் சுபபலம் காரணமாக பலருக்கு நல்ல வரன்கள் அமையும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு உள்ளதையா கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு ஆதாரமான மாதம் இது. இந்த சித்திரை மாதம் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க, உயர்மட்ட தலைவர்களோட உள்ள தொடர்பு மனநிறைவை தரும். எதிர்கட்சிகள் கூட உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொள்வாங்க. பேச்சு திறமை அதிகரிக்க, செல்வாக்கு நிறைந்த பிரமுகர் ஒருவரின் தொடர்பு உதவிகரமாக அமைய. அடுத்தது மாணவ மாணவியர். சித்திரை 17ஆம் தேதியிலிருந்து புதன் சுபபலம் பெறுவதால் படிப்பில் உற்சாகம் பளிச்சிடும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவி செய்ய. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு விருப்பம் இருப்பின் முயற்சிக்கலாம். விசா மற்றும் கல்வி உதவித்தொகை ஆகியவை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கல்வியே உண்மையான செல்வமாகும். எதிர்காலத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிற்க போகுது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது விவசாயத்துறையினரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது உங்களுக்கு. அடுத்தது பெண்மணிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே பாகியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலையாக. படிக்கும் பெண்மணிகளுக்கு பாடங்களை புரிந்து கொள்ளும் திறமையையும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற விருப்பம் இருப்பின் அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சித்திரை 15ஆம் தேதி வரை ராகு கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். மனைவிக்கு சிறு உடல் உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவருடன் காண்பித்து சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். ராகுவின் தோஷம் சற்று கடுமையாக இருக்கிறதுனால சிறு பாதிப்பையும் உதாசீனப்படுத்தாமல் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வீட்டில் சுமங்கலி பூஜை என்று செய்வது அனைத்து தோஷங்களையும் போக்கிவிடும். குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் அணுகாது. அனுகூலமான தினங்கள் சித்திரை 4 to 6, 10 to 12, 16 to 18, 21 to 24, 28, 29. சந்திராசிரம தினங்கள் சித்திரை 13 பின் இரவு முதல் 15 வரை.